பெரியார சீமான் பேசிட்டாரு, பெரியார வச்சு செய்ய முடியல, விஜயலட்சுமி வச்சு செய்யலாம்னு நினைச்ச அத்தனை பேருடைய முகத்திரையும் இன்னைக்கு கிழிஞ்சு சுக்கு சுக்கா போயிருச்சு. இனிமேல் இந்த வழக்கு தொடர்பாக எவனாவது ஒருத்தன் பொது வழியில ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில பேசினா விஜயலட்சுமி மீது நாம் தமிழ் கட்சி மாநஷ்ட வழக்கு தொடர போது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அதை கொண்டு போக போகுது. ஒரு பக்கம் எவனவனெல்லாம் இந்த விஜயலட்சுமி வழக்குல சீமானன் மீது தவறா பேசினாலும் இந்த தமிழா பாண்டியன் அத்தனை பேர் மீது நாம் தமிழ் கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்துல மாநஷ்ட வழக்கு தொடர் இருக்கிறது. இது வரைக்கும் எல்லாரையும் சீமான் கடந்து போங்கன்னாரு. இப்பதான் முறையா ஒருத்தனை விடாதீங்கடா, எல்லாரும் மேலேயும் மாநஷ்ட வழக்கு போடுங்கன்னு சொல்லி வழக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உச்ச நீதிமன்றம் வந்தா இந்த வழக்கு ஒரு நிமிஷம் நிற்காது. அதே போலதான் இன்னைக்கு நிக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான வழக்குகளை முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பொலிட்டிக்கல் வெண்டேட்டா 2011 2021 வரைக்குமான காலகட்டத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்படுகிறது என்றால் திமுகவுடைய லீகல் விங் இந்த வழக்கில் இல்லைன்னு சொல்லுங்க.